எண்ணங்கள்ல தான் கேடு நிறைய இருக்குது. இப்பயும் சரி, நாளைக்கு ஒருத்தருக்கு நன்மை நடக்கும் போது இப்பயும் மனசு நமக்கு பொறுக்காது. எண்ணங்கள்லயே ஒரு பேச்சு வந்தா கூட அது எப்படி நடக்கலாங்கிற அளவுக்கு நம்ம இருப்போம். நம்ம கொடுத்தா இன்னும் கொடுக்கவும் மாட்டோம். கொடுக்கணும் என்ன நமக்கு வேணும்? கொடுக்கறதுக்காக நம்ம எண்ணங்கள் வச்சிருக்கோமா, தடுக்கிறதுக்காக எண்ணங்கள் வச்சிருக்கோமா? நம்மளுடைய நாளைய வாழ்க்கை திட்டங்கள்லாம் கொடுக்கணும்னு எண்ணத்துல இருக்கலாமா, இல்லை தடுக்கணும்னு எண்ணத்துல இருக்கோமா, அல்ல சுருக்கணும் எண்ணத்துல இருக்கோமா? திட்டங்களை கவனிக்கலாம். இது மற்றவனுக்கு தகுதி பெறல. காரணம் எண்ணங்கள் நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த மறைவான எண்ணங்கள்ல அவனுக்கு பொருத்தமான எண்ணங்கள் என்னமா அமைஞ்சிருன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை. அது நியாயமான தேவையா இருக்கும்போது நீங்க நினைக்கிறதுக்கு மேல நன்மை நடக்கும். ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தப்பா இருக்குது. நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது பலரை பத்தி. ஆனா நம்ம அதை கவனிக்கிறதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த எண்ணங்களோட நம்ம அவங்க மேல கோபத்திலையும் பயமே விருப்பம் இருக்கும். உணர்ச்சிகள்ல நம்ம பின்தங்கிடுறோம். உணர்வுகளில் வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். உணர்வுகளை முன்னோக்கணும், அவனை முன்னோக்கி போறோம், மனம் தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கும். உணர்ச்சிகள்ல அவனை விட்டு பின்தங்கிடுவோம். மனசு அசுத்தமாயிரும். உணர்ச்சிகள் தான் அசுத்தமாகும். உணர்வுகளில் மனம் தூய்மை அடையும். நம்ம உணர்வுகளில் வாழணுமா, உணர்ச்சிகளில் வாழணுமா? யாரை பத்தியாவது ஏதோ ஒரு எண்ணம் அப்படி இருந்தே இருக்குது. நம்ம தவற விட்டே இருக்கோம். இதை மன்னிக்கணுமே, இறக்கப்படணுமே, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை ஒப்படைக்கணுமே, அந்த குறைகள் என்கிட்ட வரக்கூடாதுன்னு நம்ம உதவி பாவம் மனு கேட்டு மேலே விரும்பணுமே, அப்படி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அவங்கள்ட்ட அந்த குறை இருக்கு, அவங்கள்ட்ட அந்த குறை நினைச்சிட்டு இருக்க வழியே நம்ம கிட்ட இருக்க குறையை காமிக்கிறதுக்காக அந்த குறையை அங்கே காமிக்கப்படுது. அப்படி நாளைக்கு அந்த குறை மட்டும் இல்லைன்னா கூட நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு தேடுறதுக்காக சில குறைகளை மற்றவங்களுக்கு காமிக்கும் போது நம்ம அதுல இருந்து மேலே விரும்புறதுக்காகவும் அவங்களுக்காகவும் மீட்டு கொடுன்னு கேட்கறதுக்காகவும் அவங்கள பொறுத்து செஞ்சு மன்னிச்சு நீங்க புண்ணியத்தை சம்பாதிக்கிறதாக அழகான சூழ்நிலை ஏற்படுத்தும் போதெல்லாம் நம்ம தவற விட்டுருக்கோம். நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்கள்ல பல பேரை நம்ம மன்னிக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறோம். அது கொடுக்கும் போதெல்லாம் நம்ம தவற விட்டே இருக்கோம். அவங்களை மன்னிக்க முடியாங்கிற அளவுக்கு அல்லது கோபத்திலே இருக்கும். கோபம் வெளிப்பட்டாலும் தப்பு தான், உழுவு வச்சுதான் தப்பு தான். சந்தர்ப்பம் அமையிட்டும், நான் ஒரு நாள் வச்சுக்கிற அளவுக்கு பழிவாங்கிற குணத்திலே இருக்கும். இந்த சமுதாயத்துல நம்ம தேர்ந்தெடுக்க காரணம் ஒருத்தர் சார்ந்து வாழ்றதா கிடையாது, ஒருத்தர் நம்பி வாழ்றதா கிடையாது. இறைவன் சார்ந்து வாழ்றதுக்காக ஒரு கூட்டம் இவங்க ஒன்று போட்டிருக்காங்க. நம்மளுடைய மனசெல்லாம் இன்னொருத்தர் எதிர்பார்த்து அதில் ஏமாற்றம் அடைஞ்சு அவங்கள பயமை போட்டிருக்கோம். மனசுல யார் எதிர்பார்க்கணும்? இறைவன் பக்கம் திரும்பணுமா, மனித பக்கம் திரும்பணுமா? இவ்வளவு காலம் நம்ம மனிதர்கள் பக்கம் திரும்பி பொருளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதன் காரணமா நமக்கு பெரும் கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க மேல கோவங்களும் குரோதத்திலும் இருக்கும், பயமே ஏற்பட்டிருக்கும். நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நம்ம கொடுக்கறது என்ன வைக்கணுமா, அல்லது மற்றவங்களை வாங்குற இடத்துல இருக்குமா? நம்ம கொடுக்குற எண்ணெய் வைக்கும் போது இறைவன் நமக்கு வழி அமைச்சிருவான். அது கொடுக்க நீ உதவி செய்யும் கேட்கும்போது நமக்கு அவன்றது வழி இருக்கு. குணங்கள்ல, உணர்வுகள்ல அவன் பக்கம் திரும்பும். பொருளை கொண்டு ஒரு கால் நீங்க அவன் பக்கம் திரும்ப முடியாது, அவன் நெருங்கவும் முடியாது.